அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்க போகிறோம். ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்போ இருக்குன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. இது வரைக்கும் உங்க ராசியில சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல மே 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் 10:35 உங்க ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இங்கே கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் அவர் சஞ்சாரம் பண்றார். இந்த ஓராண்டுகள்ல இடைப்பட்ட காலங்கள்ல அவர் அதிசாரமாக, அதாவது முன்னோக்கி கிட்டத்தட்ட அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 49 நாட்கள் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க கிட்டத்தட்ட 49 நாள் இருந்துட்டு மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி உங்க ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் 2 ராசிகள்ல அவருக்கு இருக்கு. ஒண்ணு அவர் மிதுன ராசி, அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு திரும்பவும் மிதுன ராசிக்கு வர்றார். இங்க மிருக சீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூஷம், இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் நமக்கு பலன் கொடுக்க போறார். மிருகசீர்ஷம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவாதிரை அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம், புனர்பூஷம்னா குருவுடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் பண்றார். அங்க இருந்துட்டு அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த பார்வையினுடைய பலன், அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் மெயினா நம்ம பார்க்கணும். பொதுவாக குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. லைஃப்ல ரொம்ப நாளா நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் இது வரைக்கும் பெருசா உங்க கையில இல்லைனாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல உங்க கையில பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த பணங்கள் ஏதோ ஒரு விதத்துல கையில பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல நீங்க பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது இந்த வருடம் முழுவதுமே உண்டு. அதே சமயத்துல அவர் நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக முன்னோக்கி போவார். அது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போவார். அப்ப யாரெல்லாம் நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யணும், லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றது, இந்த பிளானிங் அத்தனையுமே நீங்க அந்த காலகட்டங்களில் பண்ணுங்க. அதிசாரத்துல எவ்வளோ ஃபாஸ்டா, எவ்வளோ குயிக்கா நீங்க வாழ்க்கையில பிளான் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய வெற்றிகள். நீங்க தைரியமாகவும் துணிஞ்சு சில விஷயங்கள்ல இறங்குங்க. நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அதிசாரமான காலகட்டத்துல கிடைக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் நன்மையும் தீமையும் செய்யும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அந்த அதிசாரமான காலத்துல எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலங்களில் தேடுதல் என்பது அதிகமாக வச்சுங்க. உங்களுடைய திறமைகள் அத்தனையும் நீங்க வெளிப்படுத்துங்க. நிறைய ரீட் பண்ணுங்க, நிறைய ரைட் பண்ணுங்க. அது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஃபியூச்சர்ல இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க உங்களை டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த காலம்னா அதிசாரமான காலகட்டங்கள். அதை நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அந்த காலங்களில் யாரை நம்புறீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. நீங்க யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். இங்கதான் ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான் 6ஆம் இடம். அங்க குரு பகவானுடைய பார்வை ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டீங்க,
ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல வேலை அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலங்களில் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க பார்க்க வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, அனுபவத்துக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்காரு. 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்ன்னு அர்த்தம் முதல்ல. ஆக இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல சர்வீஸ்ல இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த சர்வீஸுங்கிற வார்த்தையை நீங்க பிரைவேட் கன்சர்ன்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தான். இந்த காலங்கள்ல குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கு. ரொம்ப நாளா நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கிறேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு. இன்சென்டிவ் வரலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு பெனிஃபிட் பெறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. நான் பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் என்னுடைய ஜாப்ல, பட் நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குறாங்கன்னு இது வரைக்கும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ கண்டிப்பா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த குரு பயிற்சியில டெஃபினட்டா ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில இன்னர் சேஞ்சஸ் இருக்கு. வேலையில ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் உண்டு. இது அத்தனையும் இந்த காலங்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குரு பகவானுடைய பயிற்சியில நீங்க யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ, ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் செலக்ட் ஆவீங்க. கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் எந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாலும் நீங்க செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா டிஸ்பியூட் இருக்கு, வழக்கு இருக்கு, டெடிகேஷன் இருக்குங்கிறவங்க இந்த வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளா கடன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கும் இந்த காலங்கள்ல கடன் இருக்கு. ஆக நல்ல வேலையாட்கள், குறிப்பாக நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கேன், எனக்கு அவங்க கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் இல்லைங்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ். ஸோ கவர்மெண்டால உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த காலங்களில் நடக்கும். பெரிய லெவல்ல நான் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த காலங்களில் குருபையனுடைய பயிற்சி காலங்களில் நிறையவே இருக்கு. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. பட் அதே சமயத்துல குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல நீங்க ஏதாவது டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உடல்ல நோயினுடைய தன்மை உங்களுக்கு பெரிய லெவல்ல கூடும். நோயினால் நீங்க அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவல்ல இருக்கு. இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு கடன் இல்லைங்கிறவங்க இந்த காலகட்டங்களில், குரு பயிற்சி காலங்களில் கடனை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 8 எதிர்பாராத பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள். ஸோ லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எதுக்காவது நீங்க கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு.
குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி போடுறது கூடாது. ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்னேன், குரு கவர்மெண்டால் உங்களுக்கு நன்மைன்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கவர்மெண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள். ரெண்டுமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கிற ரிஷபராசியில். அதனால் உங்கள் ஹெல்த் வைஸில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக பாருங்க. இந்த காலத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் சர்ஜரி பண்ணுங்க. ரொம்ப இது முக்கியம். கணவன் மனைவி உறவு இந்த காலத்தில் சுமாராக இருக்கும். ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் பிரிவு அல்லது பிரச்சனை அல்லது போராட்டங்கள் அல்லது டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது மன வாழ்க்கையில் திருப்தியற்ற மன வாழ்க்கை இது இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் பண்ணுங்க. முதல்ல என்ன சொன்னேன், பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸை யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் தொழில் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதே குரு நல்லது செய்யும் பொழுது அதே குரு உங்களுக்கு சுமாரான பலனை செய்வார். இந்த 2 டிஃபரன்ஸையும் கவனிச்சு கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் சிவ வழிபாட்டையும் அதிகப்படுத்துங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.